வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று வந்து நம்ம டிஎன்எஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து ஒன்று ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 கொஷின் ப்ளஸ் வந்து ஒரு 3 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நேற்றே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து தொடர்ச்சியாக மாணவர் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலப்பா. இப்போ வந்து நான் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டதுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஓல்டு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓல்டு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. அதாவது 2/2025 இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற சேம் ஃபார்மெட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ வந்து இப்போ வந்து நான் டிஎன்எஸ்ஆர்பிட்ட நான் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி நான் கேட்டேன். ஸோ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஓல்டு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் நீங்கள் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இ-சேவையில் வாங்குவீங்களா ஆன்லைன் மூலமாக நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போர்டு தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து யாரும் மாணவர்கள் வந்து யாரும் குழம்ப வேண்டாம். ஸோ ஆல்ரெடி வந்து நான் 2025 ஃபார்மெட்டில் நீங்கள் 22, 23 அப்பயும் சேம் ஃபார்மெட்டு தான், அது மட்டும் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து அவங்க இ-சேவையில் ஆன்லைனில் நம்ம பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் அதுவுமே அக்செப்டபிள் தான் அப்படின்ற மாதிரி வந்து டிஎன்எஸ்ஆர்பி தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் என்ன மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி, அதாவது நீங்கள் ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் வாங்கின பிஎஸ்டிஎம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வாங்கின பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, இருக்கிற சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்க, அது வந்து அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேவா? பார்த்துட்டு இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கிற பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் பிசி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.